8 மாத குழந்தை, தவழ்ந்து போகக்கூடிய குழந்தை, எட்டு வைக்க தெரியாது. அப்பொழுது ஒரு வியாதி என்னை பிடித்தது. ஏதோ மருந்துகள், எத்தனையோ காரியங்களை நான் செய்தேன். அந்த வியாதியில பிடிக்கப்பட்ட அநேகரை நான் மருத்துவமனைக்கு கொண்டு போய், சில மருத்துவர்களை கொண்டு போய் சுகமாகி இருக்கிறார்கள். ஆனால் அதே வியாதி அதே மருத்துவரிடத்தில் சென்றேன், எனக்கு சுகமாகவில்லை. என்னுடைய இறுதி நாட்கள் நெருங்குகிறது என்பதை நான் உணர்ந்தேன். பசி இல்லை, பசி தீவனம் மற்று போனது. சாப்பாட்டை பார்த்தால் தள்ளிவிட வேண்டும் என்று எண்ணம் வரும். பசியே இல்லை. ஐயோ, என் மனைவியை பார்த்தால், இளம் மனைவி, அவளை விட்டு நான் போய்விடுவேன். என் குழந்தை தூங்கி கொண்டிருந்தது. ஐயோ, தகப்பனில்லாத ஒரு பிள்ளையாய் நீ வளரப் போகிறாயே மைந்தனே என்று நான் கதறினேன் இருதயத்தில். என்ன செய்வது எனக்கு தெரியல. அப்பொழுதுதான் ஒரு ஜெபம் செய்தேன். ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த நிலைமை? இந்த வாலிப வயதிலே நான் மரிப்பது உமக்கு பிரியமா? அப்பொழுது என் காதில் ஒரு சத்தம் கேட்டது. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். எங்கேயோ கேட்டமா இருக்கு. ஆலயத்தில் கேட்டிருக்கேன், கூட்டங்களில் கேட்டிருக்கேன். நான் ஒரு நல்ல இசை வாசிக்கிறேன், கிட்டாரிஸ்ட். அநேக கூட்டங்களில் வாசித்திருக்கேன் இந்த மாதிரி. அங்கே செய்திகள் விழும், ஆனால் காதில தான் விழும், மனதில் விழாது. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கல. என் வாலிபத்துல வாலிப செருக்கு, வாசிக்க கூடிய முடியும் என்ற திமிர், அதற்கு நான் முதலிடம் கொடுக்கவில்லை. தெய்வத்தை நான் தேட வேண்டிய விதத்தில் தேடவில்லை. மரண பிடி என்னை பிடித்தது. அன்றைக்கு அழுதேன், ஆண்டவரே, இந்த ஒரு விசை எனக்கு நீங்க சுகம் கொடுப்பீரானால் நான் உண்மையிலே உம்மை தேடுவேன். அந்த வினாடி நான் செய்த என் பாவங்கள் எனக்கு பக்கத்தில் ஒரு திரையிலே ஓடுவதை போல ஓடியது. இது அநேகர் சொல்றது நான் கேட்டிருக்கேன், நான் அனுபவிச்சது கிடையாது. சினிமா படம் போறது போல எல்லாத்தையும் பார்த்தேன் அப்படின்னு சிலர் சாட்சி சொல்லுவாங்க. என்ன கதை விடுறான் பாரு, சினிமா படம் மாதிரி இவனுக்கு காட்சி வந்துச்சான் அப்படின்னு நினைப்பேன். ஆனா கர்த்தர் ஒருவனை சந்தித்தால் அவ்வளத்தையும் காண்பிப்பார். நம்முடைய இதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய வழிகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையை அறிந்திருக்கிறார். நாம் ஒளிப்பிடத்திலே செய்கிறதை அவர் அறிந்திருக்கிறார். மறைவிடத்திலே செய்கிற பாவங்கள் அவருக்கு வெளியரங்கமா இருக்கிறது. வெளியிலே பரிசுத்தவான், உண்மையுள்ளவள், ஆனால் தனிப்பட்ட ஜீவியத்திலே பாவி, எல்லாம் ஆண்டவர் அறிவார். என் கண் முன்னாலே ஓடினதை பார்த்து கண்ணீர் வடித்தேன். Give me one time chance. ஆண்டவரே, இந்த ஒரு விசை நான் பார்த்த இந்த காட்சிகள் அத்தனைக்கு மன்னிப்பு கேட்டு பிராயச்சித்தம் நான் செய்து விடுகிறேன். அவ்வளவுதான். அடுத்த சில மணி நிமிடங்களுக்குள்ள, மணி என்று சொல்ற சில துளிகளுக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசம் எனக்குள்ளே தோன்றியது. என்னை விட்டு ஏதோ இறங்கி போனதை போல, ஏதோ ஒரு புது சுவாசம் எனக்குள்ளே வந்தது போல, புது உணர்வுகள், புது உணர்ச்சிகள், புது தெம்பு, புது நம்பிக்கை எனக்குள் வந்தது. பசி எங்கன்னு வந்ததோ தெரியாது. என் மனைவி தூங்குறா. மத்தியானம் 2:30 மணி 3 மணி இருக்கும். ஆண்டவரே என்று நான் சொன்ன சத்தத்தை அவள் கேட்டு எழுந்தாள். என்னப்பா, என்னாச்சு? நான் சொன்னேன், பசி எடுக்கிறது. அவளுக்கு ஒரே சிரிப்பு. பசி எடுக்கிறதா? இத்தனை நாள் வேண்டாம் வேண்டான்னு சொன்னீங்களே. எங்கேயோ பீராடி இருந்ததை கொண்டு வந்தாள். சாப்பிட்டேன், சுகமடைந்தேன், உங்களுக்கு முன்னாலே நிற்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர்.